Hi everyone, welcome to Net English UGTRB exam seriesல today வில்லியம் ஷேக்ஸ்பியரோட sonnet number 18 தான் பார்க்க போறோம். Author introduction பார்ப்போம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் he was born in the year 1564 and he died in the year 1616 and இவங்க ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அப்படிங்கிற பிளேஸில் தான் பிறந்திருக்காங்க. அண்ட் இவங்கள நிறைய பேர் வந்து எப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் ஏவன். அந்த ஏவன் அப்படிங்கிறது பிளேஸோட நேம். பார்ட் அப்படின்னா ஒரு போயட், நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு சூப்பரான பொயட்டை தான் பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேக்ஸ்பியரை வந்து பார்ட் ஆஃப் ஏவன் அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து ஹெயில் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. லண்டனோட தியேட்ரிக்கல் சீனில் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு பர்சன் தான் இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியராக வந்து இருந்திருக்காங்க. இவங்க எலிசபெத்தன் ஏஜ் அண்ட் ஜாக்கோபியன் ஏஜ் ரெண்டுலேயுமே நிறைய பிளேஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பிளேஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காமெடிஸ், ட்ராஜடிஸ், ஹிஸ்ட்ரிஸ், இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய ஜான்ரால பிளேஸ் எல்லாமே வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போவும் கூட குளோபல் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கிரேட்டான ஒர்க்ஸ் எல்லாம் ஷேக்ஸ்பியர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவரோட ஒர்க் வந்து வேர்ல்ட் லிட்ரேச்சரையே ஷேப் பண்ணுற அளவுக்கு ஒரு கிரேட்டான ஒர்க்ஸாக தான் இருந்திருக்கு. அந்த பிளேஸ் மட்டும் இல்லை, இவர் வந்து 154 சானட்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சானட்ஸ் எல்லாத்தையும் 1590s அந்த டைம் ஃப்ரேமில் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. பட் 1609 தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ண பர்சனோட நேம் வந்து தாமஸ் தார்ப். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 154 சானட் இருக்குல்ல, அந்த கலெக்ஷனை 1590s இவங்க வந்து எழுதிட்டாங்க. 1609 தான் தாமஸ் தார்ப் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சானட்டோட தீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லவ், பியூட்டி அண்ட் டைம், மார்டாலிட்டி, இதை பற்றிலாம் பேசியிருக்காங்களாம். இந்த ஷேக்ஸ்பீரியன் சானட்டை வந்து நம்ம எலிசபெத்தன் சானட் ஆர் இங்கிலீஷ் சானட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாமா? நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் பிலிப் சிட்னியோட சானட் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். அது வந்து பெட்ரார்கன் ஃபார்மெட் ஆர் இட்டாலியன் ஃபார்மெட்னு சொல்லி பார்த்துருப்போம். வில்லியம் ஷேக்ஸ்பியரோடதை வந்து ஷேக்ஸ்பீரியன் சானட்னு சொல்லுவாங்க, எலிசபெத்தன் சானட்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் சானட்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா 14 லைன்ஸில் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மீட்டர் வந்து இயாம்பிக் பென்டாமீட்டராக வந்து இருக்குது. அண்ட் இந்த சானட் ஃபார்மெட்டை எப்படி நம்ம வந்து செக்ஷனாக பிரிக்கலாம் அப்படின்னா 3 குவாட்ரைன்ஸ் அண்ட் கப்லெட்டாக நம்ம வந்து பிரிக்கலாமா? 3 குவாட்ரைன்ஸ் அப்படின்னா 4 லைன்ஸ், 3 செட் ஆஃப் 4 லைன்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். அண்ட் கடைசியாக ஒரு கப்லெட்டில் 2 லைன்ஸ் வந்து இருக்க மாதிரி நம்ம வந்து பிரிக்கலாமா? பெட்ரார்கன் சானட் ஃபார்ம் வந்து எப்படி பிரித்தாங்க ஞாபகம் இருக்கா? ஆக்டேவ் அண்ட் செஸ்டட்னு சொல்லி பிரிப்பாங்க. ஆக்டேவ்னா ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ், செஸ்டட்னா மீதி இருக்க 6 லைன்ஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க. பட் ஷேக்ஸ்பீரியன் சானட்டோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3 குவாட்ரைன்ஸ் அண்ட் கப்லெட்டாக வந்து இருக்குது. இதோட ரைம் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஏபிஏபி, சிடிசிடி, இஎஃப்இஎஃப், ஜிஜி அப்படிங்கிறத இதோட ரைம் ஸ்கீமாக வந்து இருக்குது. ஒவ்வொரு குவாட்ரைன் அதுலேயும் வந்து ஏதாவது ஒரு தாட்டை பற்றி அவங்க வந்து பேசியிருப்பாங்களாம். அண்ட் ஃபைனலாக கப்லெட் இருக்குல்ல, கப்லெட்டில் அந்த தாட்டோட ஒரு கன்க்ளூஷன் ஆர் ஒரு ட்விஸ்ட், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி அந்த கப்லெட்டில் அந்த சொல்யூஷனை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் 154 சானட்ஸ் இருக்குல்ல, அந்த சானட் சீக்வன்ஸை மேஜராக 2 மெயினாக பார்ட்ஸாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாமா? ஃபேர் யூத் சானட்ஸ் அண்ட் டார்க் லேடி சானட்ஸ்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த ஃபேர் யூத் சானட்ஸ் இது வந்து சானட் நம்பர் 1 இருந்து சானட் நம்பர் 126 வரைக்கும் இந்த ஃபேர் யூத் சானட்ஸாக தான் இருக்குது. இதில் ஒரு யங்கான ஒரு மேன் இருக்கான், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், அவனோட வேர்ச்சூ பற்றிலாம் பேசுகிறது தான் இந்த ஃபேர் யூத் சானட்ஸாக வந்து இருக்குது. அண்ட் 127 152 வரைக்கும் இருக்க சானட்ஸ் வந்து ஒரு டார்க் லேடியாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி பேசுது. இவங்க ஒரு டார்க்கான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விமனாக வந்து இருக்காங்க. அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து கொடுத்துருக்காங்களாம். அண்ட் இதில் ஃபியூ சானட்ஸ் வந்து ஒரு ரைவல் பொயட்டை பற்றி ஷேக்ஸ்பியர் வந்து பேசியிருக்காங்களாம். அந்த ரைவல் பொயட்டோட ரெஃபரன்ஸ் வரக்கூடிய சானட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா 78 86 அந்த நம்பர் இருக்க சானட்ஸ் வரைக்கும் ரைவல் பொயட் பற்றியோட ஒரு ரெஃபரன்ஸை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க சானட் நம்பர் 18 இருக்குல்ல, இதை எப்படியும் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே, இதுதான் அந்த சானட்டோட ஃபர்ஸ்ட் லைனாகவும் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான சானட். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லைனையே வச்சு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 154 சானட்ஸில் ரொம்ப எல்லாருக்குமே பெஸ்ட் நோனான ஒரு சானட்டாக தான் இந்த சானட் நம்பர் 18 வந்து இருக்குது. இப்போ சானட் நம்பர் 18 அப்படிங்கும்போது இது யாரை ரெஃபரன்ஸ் பண்ணோம்? அந்த ஃபேரான யூத் இருக்காருல்ல, அவரை தானே ரெஃபரன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபேர் யூத் பற்றின குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சம்மர்ஸ் டே, சம்மர் காலத்தில் இருக்க ஒரு டே கூட ஷேக்ஸ்பியர் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அப்படின்னா அந்த சம்மரோட குவாலிட்டிஸை விட அந்த ஃபேர் யூத்தோட குவாலிட்டிஸ் எல்லாம் அதை விடையும் கிரேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அந்த ஃபேரான யூத்தை வந்து அட்மையர் பண்ணி அவரோட குவாலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு சானட் தான் என்ன அப்படின்னா ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டேயாக வந்து இருக்குது. இனி நம்ம சானட்குள்ளே வந்து போவோம். அந்த டெக்ஸ்டுவல் லைன்ஸ்குள்ளே நம்ம வந்து போவோம். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டேன்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போயிட்டு இருக்காங்கல்ல அந்த பிலவட் வந்து இதில் வந்து அந்த ஃபேர் யூத், அந்த ஃபேர் யூத்தை வந்து நான் உன்னைய வந்து ஒரு சம்மர்ஸ் டே கூட கம்பேர் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிலவடோட பியூட்டி அண்ட் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து சம்மர்ஸ் டே கூட கம்பேர் பண்ணவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாக பிடிக்காத மாதிரி இருக்கும். பட் இங்கிலீஷ் பீப்புளுக்கு வந்து சம்மர் எல்லாமே வந்து ஒரு ப்ளசண்ட்டான சீசனாக தான் இருக்கும். ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான சம்மர்ஸ் டே கூட உங்களை வந்து கம்பேர் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஷேக்ஸ்பியர். அண்ட் செகண்ட் லைன் பாருங்க, thou art more lovely and more temperate. பட் அடுத்த லைன்ல என்ன சொல்றாங்க, பட் அந்த சம்மரை விட உங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப லவ்லியா இருக்கு அண்ட் ரொம்ப டெம்பரேட்டா இருக்கு. டெம்பரேட் அப்படின்னா பேலன்ஸ்டா இருக்குது. இப்போ சம்மர் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், சம்மரில் ஸ்டாம்லாம் வரும். பட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப லவ்லி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் மோஸ்ட் டெம்பரேட், எப்போவுமே பேலன்ஸ்டாக ஒரே மாதிரி இருக்கீங்க. ஸோ சம்மரை விட நீங்கள் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் லைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா ரஃப் விண்ட்ஸ் டூ ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே. இது வந்து சம்மரோட ஒரு குவாலிட்டியாக வந்து இருக்குது. சம்மர் டைமில் ரஃப்பான விண்டெல்லாம் சம்டைம் வந்து அந்த மேலே அழகான சின்ன சின்ன பட்ஸ், சின்ன சின்ன மொட்டுலாம் இருக்கும். அந்த பட்ஸ் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், டார்லிங் பட்ஸ், அழகான க்யூட்டான அந்த பட்ஸ் எல்லாம் அந்த ரஃப்பான விண்ட் வந்து அதை அப்படியே ஷேக் பண்ணி அதை அப்படியே ப்ளக் பண்ணி பறந்து போயிடுமா. ஸோ ரஃப்பான விண்டும் கூட சம்மரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சம்மரோட லீஸ் அப்படின்னா சம்மரோட டைம் ஃப்ரேமும் கூட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. 4 சீசன்ஸ் வந்து இருக்குல்ல, சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டு இப்படி 4 சீசனும் மாறி மாறி தான் வரும். ஸோ அப்போது சம்மருக்கான அந்த டைமும் கூட குறைவாக தான் இருக்குது. ஷார்ட்டான டைமுக்கு தான் இந்த சம்மர் வந்து லாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு குவார்டரைனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிலவடை அந்த சம்மர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சம்மரோட குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் உங்களை வந்து சம்மர்ஸ் டே கூட கம்பேர் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த லைன்லேயே சொல்கிறாங்க, பட் சம்மரை விட நீங்கள் ரொம்ப லவ்லி அண்ட் ரொம்ப டெம்பரேட்டாக இருப்பீங்க. ரஃப்பான விண்ட்ஸ் எல்லாம் சம்மர் டைமில் அந்த மே மந்தில் பிளாசம் ஆகியிருக்க சின்ன சின்ன பட்ஸ் எல்லாத்தையும் கூட அதை அப்படியே ஷேக் பண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடும். அண்ட் சம்மரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் சம்மருமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பிலவடை சம்மர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் குவார்டரைனில் பார்ப்போம் அப்படின்னா இதில் வந்து சம்மரோட ஃப்ளாஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. அகைன் சம்மர் சீசன் இருக்குல்ல, அதில் நிறைய ஃப்ளாஸ் அப்படின்னா டிமெரிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த செகண்ட் குவார்டரைனில் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். சம்டைம் too hot the eye of heaven shines. இதில் அந்த ஐ ஆஃப் ஹெவன் அப்படின்னா என்ன அப்படின்னா சன்னை தான் சொல்கிறாங்க. ஹெவனுக்கே ஒரு ஐ மாதிரி அந்த சன்னை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. சில நேரம் அந்த சன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல, ஸோ அதுவும் ஒரு டிமெரிட்டாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் too hot the eye of heaven shines. சம்டைம்ஸ் அந்த சன் வந்து ரொம்ப சூடாக வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பிரைட்னஸை வந்து கொடுக்கும். அண்ட் ஆஃபன் இஸ் ஹிஸ் கோல்டு காம்ப்ளெக்ஷன் டிம்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சன் பார்க்க எப்படி இருக்கும், ஒரு கோல்டான காம்ப்ளெக்ஷனில் தானே இருக்கும். பட் ஆஃபன் அந்த காம்ப்ளெக்ஷன் வந்து டிம் ஆகிருமா. சன்னோட லைட் வந்து எப்படி டிம் ஆகும், அதை க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து சன்னை வந்து மறைக்கும் போது சன்னோட லைட் வந்து டிம் ஆகும்ல. ஸோ இதையும் ஒரு ஃப்ளாவாக கொடுத்துருக்காங்க. நீ வந்து ரொம்ப கோல்டு காம்ப்ளெக்ஷனில் அழகாக இருந்தாலும் உன்னோட அந்த பியூட்டியை வந்து அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து டிம் பண்ணி மறைச்சிரும். அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம் டிக்ளைன்ஸ். இது வந்து ஒரு விட்டியான ஒரு சேயிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு திங் எவ்வளவு பியூட்டியாக இருந்தாலும், எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் அப்படின்னா எவ்வளவு பியூட்டியாக என்ன விஷயம் இருந்தாலும் அது சம்டைம்ஸ் டிக்ளைன் ஆக தான் செய்யும். பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்டு. அந்த பியூட்டி வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு காரணம் வந்து சம்டைம்ஸ் அது வந்து ஒரு சான்ஸாக இருக்கலாம். ஏதோ ஆக்சிடென்டலாக ஏதோ ஒன்று நடந்து அந்த சான்ஸ்னால அந்த பியூட்டி வந்து டிம் ஆகலாம். ஆர் எல்ஸ் கண்டிப்பாக
நேச்சரோட சேஞ்சிங் கோர்ஸாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த டைம் வந்து போயிட்டே இருக்குல்ல. ஸோ எவ்வளவு பியூட்டியாக இருந்தாலுமே வந்து அது ஒரு டைம் ஃப்ரேம்க்கு வரும்போது அது வந்து அக்லியாக தான் மாறி வந்து ஆகும். ஸோ அந்த பேசேஜ் ஆஃப் டைமில் எவ்வளோ ஃபேரான பியூட்டியாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து நேச்சர்னால அதோட பியூட்டி எல்லாத்தையுமே வந்து இழக்க தான் செய்யும். அன்ட்ரிம்ட் அப்படின்னா நேச்சரோட அந்த டைமை நம்மளால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்படி தானே? நேச்சர் வந்து அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஒரு மனுஷன் வந்து அவனோட யூத்ஃபுல் ஸ்டேஜில் அழகாக இருப்பான், வயசாகும்போது அவனோட அழகெல்லாம் போக தான் செய்யும். ஸோ நேச்சரோட டைமில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அதோட பியூட்டியை வந்து டிக்ளைன் தான் பண்ணும். ஸோ இந்த செகண்ட் குவாட்ரைனில் இந்த சம்மரோட ஃப்ளாஸ் பற்றி எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. நம்ம இந்த 2 குவாட்ரைனும் ஒரு தடவை வந்து ரீட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Shall I compare thee to a summer's day? Thou art more lovely and more temperate. Rough winds do shake the darling buds of May, and summer's lease hath all too short a date. Sometimes too hot the eye of heaven shines, and often is his gold complexion dimmed, and every fair from fair sometime declines by chance or nature's changing course untrimmed. Then தேர்ட் குவாட்ரைன் வந்து பார்ப்போம். அதில் அந்த பிலவடோட பியூட்டி வந்து எட்டர்னலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட தீமா வந்து இருக்குது. லாஸ்ட்டாக எப்படி வந்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, எல்லா ஃபேரான விஷயம் எல்லாமே வந்து அதோட பியூட்டியை வந்து கண்டிப்பாக இழக்க தான் செய்யும். அது வந்து பை சான்ஸாக இருக்கலாம் ஆர் நேச்சரோட கோர்ஸில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதிலே அதோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த பிலவட் இருக்காங்கல்ல, அந்த ஃபேர் யூத், அவங்களுக்கு வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தை எட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபேட். உங்களோட பியூட்டி இருக்குல்ல, அதை தான் அவரோட எட்டர்னல் சம்மர்னு சொல்லியிருக்காங்க. அந்த பியூட்டி வந்து எப்போவுமே அந்த ஃபேர் யூத்துக்கு வந்து ஃபேட் ஆகவே செய்யாதாம். நார் லூஸ் பொசஷன் ஆஃப் தட் ஃபேர் தவ் ஓஸ்ட். ஓஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓன் பண்ணுறது. OWN. நம்ம வந்து ஒரு விஷயங்களை ஓன் பண்ணுவோம்ல, அதை தான் இது வந்து ஓல்டு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட பியூட்டி வந்து எப்போவுமே வந்து ஃபேட் ஆகாது. நீங்கள் எப்போவுமே உங்கள் பொசஷனில் இருக்க உங்கள் ஓனான பியூட்டி இருக்குல்ல, அந்த ஃபேரான பியூட்டி வந்து உங்களோட பொசஷன்லேருந்து அது வந்து போகவே போகாது. உங்களோட பியூட்டி வந்து எப்போவுமே அப்படி தான் இருக்கும். உங்களோட பியூட்டி வந்து ஃபேட் ஆகாது. நீங்கள் அதோட பொசஷன், நீங்கள் ஓன் பண்ணியிருக்க அந்த பியூட்டியோட பொசஷனை நீங்கள் வந்து இழக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நார் ஷால் டெத் பிராக் தவ் வாண்டர் இன் ஹிஸ் ஷேடுன்னு சொல்லியிருக்காங்க. டெத் இருக்குல்ல, டெத் வந்து பிராக் பண்ண முடியாது. பிராக் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறது, ரொம்ப பந்தா காட்டுறது. டெத் வந்து பிராக் பண்ண முடியாதான். எப்படி பிராக் பண்ண முடியாது அப்படின்னா, நீ வந்து அந்த டெத்தோட ஷேடுக்குள்ளே இருக்க அப்படின்னு சொல்லி டெத் வந்து பிராக் பண்ண முடியாது. எல்லாருக்குமே டெத் வந்து வரும் அப்படின்னு தானே. ஸோ அப்போ டெத் தான் இருக்கிறதுலே ஹையஸ்டான ஒரு விஷயம். அந்த டெத் வந்து என்னன்னாலும் பிராக் பண்ணலாம். பட் உன்னோட விஷயத்தில் அந்த டெத் வந்து பிராக் பண்ண முடியாது. என்னோட ஷேடில் தான் இந்த ஃபேர் யூத் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெத் வந்து பிராக் பண்ண முடியாதான். வென் இன் எட்டர்னல் லைன்ஸ் டு டைம் தவ் க்ரௌவஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எட்டர்னல் லைன்ஸ் அப்படின்னா இவரோட அந்த பொயட்ரி லைன்ஸ் இருக்குல்ல, அந்த பொயட்ரி லைனில் நீ வந்து எப்போவுமே க்ரோ ஆகிட்டே தான் இருப்ப அப்படின்னா எட்டர்னலாக வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்ப. ஸோ அதனால் டெத் வந்து பிராக் பண்ண முடியாது. இவன் இறந்து போயிட்டான், என்னோட ஷேடில் தான் இருக்கான்னு சொல்லி டெத் வந்து பிராக் பண்ண முடியாது. ஏன்னா நீ என்னோட அந்த லைன்ஸில் எப்போவுமே வாழ்ந்துட்டே தான் இருக்க அப்படிங்கிறத இந்த குவாட்ரைனில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கடைசியாக அந்த கப்லெட் வந்து பார்ப்போம். அந்த கப்லெட்டோட ஓவரால் மீனிங் வந்து என்ன அப்படின்னா, அந்த பொயட்ரி வந்து அந்த பிலவடோட பியூட்டியை இம்மார்டலைஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. So long as men can breathe or eyes can see, so long lives this and this gives life to thee. So long as men can breathe or eyes can see அப்படின்னா எவ்வளவு காலம் ஹியூமனிட்டி இருக்குதோ, எவ்வளவு காலம் மேன் வந்து ப்ரீத் பண்ணுறானோ, அவனோட கண்ணை வச்சு பார்க்குறானோ, அவ்வளவு காலம் இந்த லைன்ஸ் வந்து இருக்கும். அந்த லைன்ஸில் நீயும் உயிரோட தான் இருப்ப. உன்னோட பியூட்டி வந்து அப்படியே தான் இருக்கும். உனக்கு என்னோட லைன்ஸ் வந்து லைஃப் வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க அந்த கப்லெட்டில். அந்த பிலவடோட பியூட்டி வந்து எப்போவுமே எட்டர்னலாக அது அலைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். பட் தை எட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபேட் நார் லூஸ் பொசஷன் ஆஃப் that fair thou owest. அப்படின்னா ஓன் பண்ணியிருக்க அந்த பியூட்டி. nor shall death brag
thou wanderest in his shade. When in eternal lines of time thou growest, so long as men can breathe or eyes can see, so long lives this, and this gives life to thee. And இந்த sonnet 18 ஓட ஒரு ஓவரால் ரீகேப் வந்து பார்ப்போம். அண்ட் இந்த சானட்ல அந்த பிலவடோட பியூட்டியை ஒரு சம்மர்ஸ் டே கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியில் சொல்கிறாங்க, அந்த சம்மரை விட உன்னோட பியூட்டி தான் எல்லாத்த விட பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிகினிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, நான் உன்னை வந்து அந்த சம்மர் டேஸ் கூட கம்பேர் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஷேக்ஸ்பியர். பட் அந்த சம்மர் டேயை விட நீ வந்து ரொம்ப லவ்லி அண்ட் ரொம்ப டெம்பரேட்டாக வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்மர் சீசனில் ரஃப்பான விண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த மே மாதம் பூத்திருக்க அந்த சின்ன சின்ன டார்லிங் பட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேக் பண்ணி அதை வந்து அப்படியே பறக்க வந்து வச்சிருமா. அண்ட் சம்மரோட அந்த லீஸ் இருக்குல்ல, லீஸ் அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேமும் கூட ஷார்ட்டாக தான் இருக்குது. சீசன்ஸ் வந்து மாறி மாறி வரதுனால சம்மரோட டைம் ஃப்ரேமும் ஷார்ட்டாக தான் இருக்குது. அந்த ஐ ஆஃப் ஹெவன் அப்படின்னா சன், அந்த ஐ ஆஃப் ஹெவன் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஹாட்னஸை வந்து கொடுக்குது. அதோட கோல்டு காம்ப்ளெக்ஷன் வந்து சம்டைம்ஸ் டிம்மாகவும் ஆகுது. அந்த க்ளவுட்ஸ் வந்து பாஸ் ஆகுறதுனால அதோட கோல்டு காம்ப்ளெக்ஷன் வந்து டிம்மாகவும் ஆகுது. எல்லா விஷயங்களும் ஃபேர் ஃப்ரம் ஃபேர், எவ்வளோ ஃபேராக இருந்தாலும் அது எல்லாமே வந்து டிக்ளைன் ஆக தான் செய்யும். அந்த டிக்ளைன் ஆகிறதுக்கான காரணம் வந்து சான்ஸாக இருக்கலாம், அல்லனா நேச்சராக வந்து இருக்கலாம். ஆனால் உன்னோட அந்த பியூட்டி வந்து எப்போவுமே ஃபேட் ஆகாது. அது எட்டர்னல் சம்மராக எப்போவுமே இருக்கும். நீ உன்னோட பொசஷனாக வச்சுருக்க அந்த பியூட்டியை எப்போவுமே நீ வந்து ஓன் பண்ணி தான் வச்சுருக்கலாம். டெத் வந்து பிராக் பண்ண முடியாது. உன்னோட கேஸில் இந்த பையன் வந்து என்னோட ஷேடில் தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு டெத் வந்து பிராக் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட அந்த எட்டர்னல் லைன்ஸில் நீ எப்போவுமே வாழ்ந்துட்டே தான் இருப்ப. இந்த உலகத்தில் மேன் வந்து ப்ரீத் பண்ணுற வரைக்கும், ஐஸ் வந்து பார்க்குற வரைக்கும் நீ வந்து என்னோட லைனில் வந்து வாழ்ந்துட்டே தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சானட். அண்ட் UGTRB 2024 இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் இஸ் அட்ரஸ்டு டூன்னு கேட்டிருக்காங்க. தி ஆப்ஷன்ஸ் ஆர் த டார்க் லேடி, எ மேன், எ உமன், a child. And we know the answer. The correct answer is a man. அந்த ஃபேரான யூத் இருக்காங்களே அவங்கள தான் a man சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சராக வந்து இருக்குது. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.